பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. போய் வீட்டில் நிச்சயமா பெண்கள் வாசிங்க. முடிஞ்சா முழங்கால் போட்டு வாசிக்க வேண்டிய அதிகாரம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய திருச்சபையில் நாட்டப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் வாசிக்க வேண்டிய அதிகாரம் ரோமர் 8. ஒரு ஆவிக்குரியவன் எப்படி இருக்க வேண்டும், ஆவிக்குரிய சிந்தை எப்படி இருக்க வேண்டும், ஆவிக்குரிய நடக்கை எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள்ளிருந்து ஜெபிப்பார், அவரை எப்படி அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அதிகாரம், இப்படி ஆவிக்குரிய சகலவற்றையும் ஒரு கிளஸ்டரா உள்ள வச்சு ரோமர் 8 கொடுத்துருக்காங்க. ஆமென். கண்டிப்பா தயவு செய்து ரோமர் 8 வாசிங்க. முதல்ல வாசிச்சா உங்களுக்கு புரியாத மாதிரியே இருக்கும். 3 முறை வாசிங்க. முடிஞ்சா 3 முறை முழங்கால்ல வாசிங்க. அல்லேலூயா. கூப்பிடுங்க, ஆவியானவரே இந்த சிந்தை, இந்த எண்ணம், இந்த நடக்கை, இப்படிப்பட்ட ஜபம். ஆண்டவரே இவ அப்படி நான் அந்த ஜபத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? கோழி மூட்டி ஜபம்னு வச்சிருக்கேன். ஆண்டவரே பாருங்கப்பா என் மாமி என்ன பண்றாங்க, பாருங்கப்பா என் நாத்தனார் என்ன பண்றாங்க, பாருங்கப்பா என் புருஷன் என்ன பண்றாங்க. இப்படியே தேவ சமூகத்துல போய் என்னமோ அவருக்கு யாரையும் தெரியாத மாதிரி, நீங்க தான் காமிக்கிற மாதிரி கோழி மூட்டிக்கிட்டே இருக்கிற ஜபத்தினால் சொல்றேன், அண்ணால் மட்டும் போய் கோழி மூட்டி ஜபத்தை பண்ணியிருந்தாருன்னா சாமுவேல் வந்திருக்க மாட்டார். அண்ணால் போய் பெனினால பத்தி குறை சொல்லல, அண்ணால் போய் தனக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாய் தேவனிடத்தில் சொன்னார். நீங்க பாத்தீங்களா? அண்ணால் போய் பெனினால பத்தி சொல்லிட்டு இருந்தாளா? எப்பா, பெனினால் மாற மாட்டா, அண்ணால் தான் மாறணும். மாற்றங்களை கொடுக்கிற தேவன் பெனினால் இடத்தில் இல்லை. பெனினால் மாறவே மாட்டா. அவளை நினைச்சு நினைச்சு நம்ம வாழ்க்கைக்கு எடுக்கிற அவசியமே இல்லை. லீவ், அந்த பக்கம் விடுங்க பெனினால. அவ போய் உட்கார்ந்து என்ன கேட்டா? நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருகிறான். அல்லேலூயா. சேஸ் பண்ணணும், சேஸ் பண்ண ஆலயத்துக்கு தான் வரா. ஆனா அவ போய் தொடர்ந்து போய் தேவனிடத்துல கேட்கல. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. வந்து வந்து போகிறவர்களா இருக்கிறது இல்ல. இன்றைக்கு ஒரு முடிவு. அண்ணால போல தேவ சமூகத்துல இவங்க அவங்க இவங்க அவங்கலாம் இல்ல, ஆவியில ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு சரியான முடிவு தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரதான் இங்க நம்ம வாசிக்கிறோம். ஆமென். இந்த ரூத் எடுத்த முடிவில் இரண்டாவது ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவ முடிவு எடுக்கிறா, அந்த முடிவில் உறுதியா இருக்கிறா. நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2, அவ இப்ப நம்ம பெத்லகேமுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப அவ சும்மா இல்லை. அவ எப்படி இருக்கான்னா, அவளால இயன்றதை செய்கிறவளாக இருக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சரியான முடிவும் முடிவில் உறுதியும். இரண்டாவது செயல்படுகிறது, இயன்றதை செய்கிறது. இரண்டாவது ஆண்டவர் நம்ம கிட்ட எப்படி எதிர்பார்க்கிறேன்னா, எல்லாமே செய்யணும்னு எதிர்பார்க்கல. நீ கோலை உயர்த்தி கடலின் மேல அடி, நான் காற்றை அனுப்புவேன். அல்லேலூயா. நீ கல்லை எடுத்து கோலியாத்தின் மேல வீசு, நான் அவனை அடிச்சு கீழே தள்ளுவேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எப்பவுமே பைபிள் முழுசுமே நீங்க பண்ணுங்க அப்படின்னு உங்களை நடுவுல விட்டுட்டு போகிற ஒரு தெய்வன். நிறைய பேர் பார்த்திருக்கேன், வாலிப பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸோட போவாங்க, கூடவே இருப்பாங்க. அப்படியே பிசாசு எப்படி தெரியுமா? எப்பவுமே கிரேவிங்ஸ்ன்ற வேர்டிங் எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆசை, கிரேவிங்ஸ். இப்போ உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும்னா, அந்த பிள்ளைத்தாச்சி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாங்காய் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு சில பெண்களுக்கு வந்து ஒவ்வொன்று, அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது ஒவ்வொன்று சாப்பிடணும்னு யோசிப்பாங்க. அதுதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிட் ஹேஸ் கிரேவிங்ஸ். அதுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு குடிவெறி நாவி வந்தால் அந்த குடிவெறி நாவி என்ன பண்ண, குடிக்க உங்களை என்ன பண்ணும், பார்த்துருக்கீங்களா? அந்த கிரேவிங்ஸ் வரும்போது அந்த பிள்ளைத்தாச்சி பெண் அதை சாப்பிட்டே ஆகணும், நோ மேட்டர் வாட். நான் பார்த்துருக்கிறேன் சில பெண்கள்லாம் அந்த ப்ரெக்னன்சி டைம் வந்து அந்த மாங்காவை கொண்டு வந்து இடித்து உப்பை போட்டு காரத்தை போட்டு அதை மனுஷன் வாயில் வைக்க முடியாது, ஆனால் அவங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கிரேவிங்ஸ். இந்த ஸ்பிரிட் எப்படின்னா, நமக்கு அந்த ஆவியை அனுமதிச்சா அது நமக்குள்ள வந்து அதுடைய கிரேவிங்ஸை நிறைவேற்றி வேலை முடிச்சோன்னே நம்மளை விட்டு போயிடும். உங்களுக்கு நான் சொல்றது உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க. வரும், அது என்ன செய்யணுமோ இதை பாரு இதை பாருன்னு பார்க்க வைக்கும். 1 மணி நேரம் நீங்க பார்த்து முடிச்ச உடனே அது தன்னை திருப்தி ஆக்கணும்னா வெளியே போயிடும் உங்களை விட்டு. இப்ப அது வெளியே போன உடனே நீங்க அப்படியே நிப்பீங்க நடுறு. இப்ப என்ன யோசிப்பீங்க? ஏன் நம்ம பார்த்தோம், ஏன் நம்ம செஞ்சோம், ஏன் நம்ம சாப்பிட்டோம், ஏன் நம்ம. இப்ப புரியுதா உங்களுக்கு?
இதுதான் பிசாசு. வந்து அவன் திட்டங்களை நிறைவேற்றி அந்த திட்டம் முடிந்தோட நம்மளை விட்டு போயிடுவான். போயிட்டு பக்கத்தில் நின்றுப்பான், போயிட மாட்டான் நம்மளை விட்டு தூரம். பக்கத்தில் நின்றுட்டு, பாத்தியா நீ இப்படி செஞ்சல, இயேசு உன்னை அடிக்க போறார், நீ இயேசு விட்டு எப்படி ஒரு தந்திரம் பார்த்தீங்களா? அவன் தந்திரங்கள் புரிஞ்சா நீங்க பிசாசை ஈஸியா ஜெயிச்சிடலாம். உள்ள வந்து அவன் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லும்போது நீ பண்ணுவ, பண்ணி முடிச்ச உடனே என்னை விட்டுட்டு போயிடுவ. அந்த நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவர்கள் குற்ற உணர்ச்சியிலே நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. ஏன்? நம்ம செஞ்சுட்டோம். என்கிட்ட சில பெண்கள் பேசும்போது ஒரு தவறை செஞ்சுருப்பாங்க, அக்கா அந்த தவறை செஞ்சுட்டேன், அதுலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரவே முடியாது. இல்லை பரவாயில்ல, கர்த்தர் உன்னை மன்னிக்கிறார், கர்த்தர் உன்னை தூக்குவார், என்ன சொன்னாலும் ஏன் செஞ்சோம் தெரியல, அப்போ எப்படி செஞ்சோனே அது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா? அப்படி வந்து உன்னை செய்ய வச்சுட்டு உங்களை அப்படியே நெருக்கதியாக விட்டுட்டு போகிற தேவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்க கூடவே இருப்பேன்னு கர்த்தர் சொல்றேன். யாரும் உங்களை விட்டுட்டு போனாலும் அவர் உங்களை விட்டுட்டு போகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அந்த அம்மா அங்க வசனம், இயன்றதை செய்யணும். என்ன செய்யணும்? உங்களால என்ன முடியுமோ நீங்க அதை செஞ்சீங்கன்னா ரெஸ்ட். இப்ப நமக்கு மோசேயின் தாயாகிய அந்த அம்மா பேரு ஜோக்கபெத் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. இந்த யோசபெத் அவங்களை எங்களுக்கு தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னு தெரியல, சாரி. ஜோக்கபெத்தை நம்ம வாசிக்கும் போது இப்ப எல்லா பிள்ளைகளும் நதியில தூக்கி போடணும் அப்படிதானே கட்டளை கொடுத்தான் பார்வோன். இந்த கட்டளையை கேட்ட உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? நதியில தூக்கி போடுறாங்க. போட்டாங்களா இல்லையா? இந்த அம்மாவும் நதியில தான் தூக்கி போட்டாங்க. ஆனா ஒரு கூடையை செஞ்சு போட்டாங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை நம்ம கைக்குள்ளே வைக்க முடியுமா? கொஞ்ச நாள் தான் கையிலே இருக்கும். அடுத்து அதுக்கு ஒரு ரெக்கை பறக்கும், ஸ்கூலுக்கு போகும், அங்க போகும், இங்க போகும், பறக்கும் பிள்ளைங்க. எல்லா பிள்ளைகளை போல நம்மளும் உலகத்துல என்ன பண்ணி தான் ஆகணும்? ஒரு 3 மாசம் ஒளிச்சு வைக்கலாம், அவ்வளவுதான், குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். ஆனா அதுக்கப்புறம் we have to put them, நம்ம வந்து உலகத்துக்குள்ள அனுப்பணும். ஆனா இந்த அம்மா கிட்ட நம்ம வாசிக்கிறோம், அவளால என்ன முடிஞ்சதுன்னா, ஜோக்கபெத்தால என்ன முடிஞ்சதுன்னா, நாணர் பெட்டி ஒன்றை செய்து அதுல கீழ் பூசுறதுனா என்னன்னா வாட்டர் ப்ரூஃப். பார்த்துருக்கீங்களா? இப்போ எல்லாமே ஃபோன் வாட்டர் ப்ரூஃப், தார் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது கீழ் பூசுவாங்க. அதை நோவா தான் பண்ணியிருக்கிறார். நோவா கீழ் பூசி இருக்கிறார். அப்படின்னா தண்ணி உள்ள வராதபடி அதை கீழ் பூசி ஒரு கூடைய அழகா செய்து அதை கீழ் பூசி அதுக்குள்ள பிள்ளைய வச்சு என்ன பண்ணிட்டா? ஜோக்கபெத் அவ்வளோ பண்ணா போதும். கரெக்டா யார? பார்வோன் குமாரத்திய குளிக்க கொண்டு வர்றதும், அவ கரெக்டா அந்த நதியில இருக்கும்போது அந்த கூடை அலைகள்ல வந்து அப்படியே அவக்கு முன்னாடி நிக்கிறதும், அதை திறந்து பார்க்கும்போது இது எபிரேய பிள்ளைன்னா தெரிஞ்சும் அந்த பிள்ளையின் மேல் ஒரு அன்பை வைக்கிறதும் கர்த்தருடைய வேலை. parenting is not only about you, இது ஒரு பார்ட்னர்ஷிப் ஒர்க். உங்களால இயன்றதை நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் எஞ்சியதை அவர் செய்வார். அல்லேலூயா. அவளால என்ன முடிஞ்சதுன்னா கதிர் பொறுக்கத்தான் முடியுமே தவிர அவளால் எதுவும் செய்ய முடியாது. கதிர் பொறுக்கணும்னு அவளால் இயன்றதை அவள் செய்யும் போது அவள் போவாசின் கண்களில் படுறான். அதுக்கப்புறம் கர்த்தர் ஆர்கஸ்ட்ரேட் பண்றாரு. அந்த ஸ்டோரி எப்படி போகுது பாருங்க. அப்படியே போய் வந்தா ஒரு நாள் போவாசின் உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சிருச்சா? ஹல்லேலூயா. முடிவுகளை எடுக்கிறது ஒரு பகுதி, உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஆர்க்க சுமந்துட்டு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு காலை வைக்கணும் ஆசாரியர்கள். அல்லேலூயா. கால் வச்சாதான் பிளக்கும். சுமந்து கொண்டு காலை வைக்காத வரைக்கும் அது பிளக்காது. யோர்தானை பார்த்து பயந்துட்டு ஐயோ எப்படி வைக்கிறது, எப்படி நடக்கும் அப்படின்லாம் இல்லை. காலை வைக்கணும். நான் சொன்னா காலை. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களால் இயன்றதை நீங்க செய்யணும். உங்க பார்ட்டை நீங்க செய்யாம கர்த்தரிடத்துல பார்க்கவே முடியாது. கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது நீங்க என்ன செய்தீங்கன்னு கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தாளந்துகளை, கிருபைகளை. 2வது ரூத் செஞ்ச அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? தன்னால இயன்றதை அவ செய்கிறார். 3வது அவ்வளவுதான், முடிக்க போறேன். 3வது ரூத் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் அவ எடுத்த முடிவு, 2வது அவளால் இயன்றதை அவள் செய்தது, 3வது நம்ம வேத புத்தகத்தை. இது எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த பகுதி தெரியுன்றதுனால தான் நான் அந்த வசனங்களை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம்
கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பே, சொன்னதை செய்து முடித்திடுவே. கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பே, சொன்னதை செய்து முடித்திடுவே. ஹல்லேலூயா. 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 3:6. அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். ஹல்லேலூயா. கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். அது லாஜிக்கா இருக்கோ லாஜிக்கா இல்லையோ, அது அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த மூளை வளவலை யோசிச்சு பார்த்தா அது சரி வருமோ சரி வராதோ. இந்த ரூத்தை பார்க்கும்போது ஒரு சில பேர் அதை எப்படி யோசிப்பாங்கன்னு தெரில. என்ன ராத்திரி போய் படுத்துக்க சொல்லுது அந்த மாமின்னு யோசிப்பாங்க. வசனம் அங்கே சொல்லும்போது, நீ வாலிபர்களுக்கு பிறகா போகாமல் என் பின்னாடி வந்தேன்னு சொல்கிறார் போவாஸ். அப்போ போவாஸ் ஒன்றும் ஒரு வாலிபனாக இருந்த மாதிரி தெரியல, அவர் கொஞ்சம் வயசானவராக தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் தன் மாமி சொன்னதை அதுக்கு முந்தைய வசனம் வாசிங்களேன். இப்போ நம்ம வாசிச்ச வசனத்துக்கு முந்தைய வசனம். அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன் என்றாள். எல்லாரும் இந்த வசனத்தை சத்தமா வாசிக்கலாமா? நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன். நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் நான் செய்வேன். கடலின் மீது நடந்திட்ட உமற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம்மற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கில்ல கவலை. கைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே. ஷகதரே ஆராதனை இயேசு ஒருவருக்கே. இப்ப வலது கையை இருதயத்துல வச்சு சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றை பிடிப்பே, என் அன்பு இயேசு. நீர் சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வழியில் நடப்பே, பாதம் ஒன்றை பிடிப்பே, என் அன்பு இயேசு. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்பது ஏதோ 12 வயசு 10 வயசு 5 வயசு பிள்ளைக்கு தான் கீழ்ப்படுகிற பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு இல்லை. 66 வயசு 70 வயசு 80 வயது ஆகியும் கூட கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களால தான். ஹல்லேலூயா. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நிறைவான பலன். ஹல்லேலூயா. நிறைவான ஹல்லேலூயா பலன். இந்த பலன் யாருக்கு கிடைச்சதுன்னா கீழ்ப்படுகிறவர்கள் தான் கிடைக்கும். பலன் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் எப்படின்னா ரிவார்ட் அப்படின்னு அர்த்தம். பரிசுக்கும் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு. என்னங்க? கிஃப்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிவார்ட். நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அது ஒரு பரிசு. நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அது ஒரு பரிசு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில் அவர் கொண்டு வந்தது எல்லாம் பரிசு. ஆனால் இயேசு மீண்டும் வரப்போகிறார். அவர் மீண்டும் வரும் பொழுது அவர் பரிசு கொண்டு வருகிறவராய் அல்ல, அவர் பலனை கொண்டு வருகிறார். There is difference between gift and the reward. ரூத்துக்கு கிடைச்சது பரிசு இல்ல, கதிர் பொறுக்குனா பாருங்க, அதான் பரிசு. ஹல்லேலூயா. மனைவியானதும் சுதந்திரவாளியை பெற்றெடுத்ததும் பரிசு அல்ல, அது பலன். பொறுக்கின கதிர் போதும் என்று வாழ்நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் கதிர் பொறுக்கிறவர்களாய் வாழ வேண்டுமா? இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ரிவார்ட் பலனை பெற்றவர்களாய் சுதந்திரவாளியாய் வாழ வேண்டுமா? இன்றைக்கு பல majority of the Christians they are happy with the gift.
பரிசு போதும்னு வாழ்நாள் முழுவதும் கதிர் பொறுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மோவாபை ஸ்திரீனிடத்துல கேட்டு பாருங்க, கீழ்ப்படிதல் என்பது பரிசுகளுக்கு மேலான பலன்களை கொண்டு வந்து சேரும். நிறைவான பலன், ரிவார்ட். பரிசுனா நீங்க எதுவுமே செய்ய வேணாம். உங்களுக்கு பர்த்டே வந்தா பரிசு கொடுப்பாங்க, ஆமா தானே? கிஃப்ட்டுக்கு நீங்க எதுவுமே என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். ஆனா ரிவார்ட், பலன் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு காரியத்தை சரியாய் செய்கிறவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? ரிவார்ட் கிடைக்கும். ரிவார்ட் you can receive only through your actions. ஹல்லேலூயா. நான் திரும்பி வருவேன், அவன் அவன் செய்கைகளுக்கு தக்க பலன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிவார்ட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் ஆக்ஷன். இன்னைக்கு நான் பார்த்துருக்கிறேன், வல்லமையாய் தேவ சமூகத்தில் பல மணி நேரங்கள் செலவிடுற பெண்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்ப தலைவர்களிடத்திலும் ஏன் ரிவார்ட் இல்லை? கீழ்ப்படிதல் இல்லை, கற்றுக்கொள்ளுகிற இருதயம் இல்லை. லேர்னிங் இஸ் லைஃப் லாங் ப்ராசஸ். லேர்னிங் என்றது, கற்றுக்கொள்ளுகிறது என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வயது வரைனா இல்லை, வாழ்நாள் முழுசும் கற்றுக்கொள்ளணும். தன் மாமி கற்பித்தபடியெல்லாம் அவள் செய்தாள். இயேசு சொன்னா அது சரியா, அது அவங்க நம்ம மூளை அளவில் பார்த்தா அது சரியா இருக்கோ சரியா இல்லையோ. நான் வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், கர்த்தர் சொன்னா, ஒரு டாக்டர் பையனா இருந்தா கூட அந்த பையன் வேணான்னு இயேசு சொன்னா வேணான்னு சொல்லு. 10வது தான் அந்த பையன் படிச்சிருக்கான், ஆனா இயேசு சொல்றார் நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. It's not about qualification, it's not about education, it's not about land. அதை குறித்தெல்லாம் இல்லை, இயேசுவை குறித்தே, இயேசுவை குறித்தே. ஆமென். எனக்கு டாடி இல்லை, உங்க எல்லாருக்கும் ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும். எனக்கு அப்பா கிடையாது. அப்பா இல்லாத ஒரு பின்புலந்து நாங்கள் வரேன். ஒரு ஃபெயில்டு ஃபேமிலி லைஃப். இந்த ஃபெயிலியருக்கு நடுவில் நான் எப்பவுமே யோசிச்சு பார்ப்பேன். நானும் என் தங்கச்சியும் யோசிச்சுருக்குறோம். முதல்ல எங்கள் அப்பா எங்களை வீட்டை விட்டு வெளியேறும்போது, நமக்கு எல்லாமே யார் செய்வா, எப்படி என்ன நடக்கும், நம்ம வாழ்க்கையில் எப்படி எல்லாமே நடக்கும், இப்படி இல்லைன்னா யார் நம்மளை திருமணம் செஞ்சுக்குவா. ஒரு வயசு வரும்போது நான் யோசிக்கிறேன், யார் செய்வா? அவருக்கு என்னை விட நல்ல பெண்கள்லாம் வந்தாங்க. இன்னைக்கு மட்டும் அதை அவர் அக்செப்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் நிறைய பெரிய பெரிய சபைக்கு பாஸ்டராக இருப்பார். ஆனால் இன்னைக்கு நான் கண்ணீரோடு கர்த்தருக்கு முன்னாடி உங்களுக்கு சாட்சி சொல்றேன், தேவ சித்தத்திற்காக மாத்திரமே என்னை அவர் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இன்னைக்கு எங்களை பார்க்குற எல்லாருமே சொல்றாங்க உங்களை மாதிரி வாழணும்னு. என்கிட்ட சொல்லுவாங்க, உங்க மருமக மாதிரி ஒரு மருமக வேணும்ட்டு அம்மா எங்க அத்தை கிட்ட சொல்லுவாங்க. உங்க பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை எங்க மகளுக்கு கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. மாத்தி மாத்தி சொல்லுவாங்க எங்களை குறிச்சு. பின்புலன்களை அல்ல, தேவ சித்தத்தை. தேவ சித்தத்தை. திருமணம் ஆகும்போது யார் இந்த பிள்ளை, இந்த பிள்ளை எந்த ஊரு, ஒண்ணுமே தெரியலையே, அட்ரஸே இல்லையே இந்த பிள்ளை அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். இவர் கூட இருந்தவங்கலாம், ஊழியத்தில் இருந்தவங்க. ஐயா, ஒரு நாள் வரும் ஐயா, தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஒரு நாள் அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. எதையும் பார்க்காமல் இயேசுவை மாத்திரம் பார்த்து தேவ சித்தை செய்தவர்களுடைய குடும்பத்தை, தம்பதிகளை, வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயம் தூக்கி பிடிச்சு காண்பிப்பார். அப்பா இல்லாத பிள்ளையை எப்படி கல்யாணம் பண்றது, என்ன செய்வாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இவரும் யோசிக்கல, இவர்கள் பெற்றோரும் யோசிக்கல. இன்றைக்கு கர்த்தர் எங்களை குடும்பமாய் நிறுத்தி இருக்கிறார் என்றால், நானும் சரி என் வாழ்க்கையிலும் எனக்கு அலைன்ஸ் எல்லாம் வரும். ஆனால் ஐ வெயிட்டட் ஃபார் காட்ஸ் வில். இன்னைக்கு நான் வாலிப பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்ல, குடும்ப தலைவர்களுக்கும் குடும்ப தலைவிக்கும் சொல்றேன், தயவு செஞ்சு தேவ சித்தத்திற்கு உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்து, சின்ன முடிவானாலும் சரிய பெரிய முடிவானாலும், லீவ் யுவர் வில், விட்டுருங்க உங்க சித்தத்தை, தேவ சித்தத்தை. எத்தனை பேர் என்னோட கூட எழுந்து நின்று இன்னைக்கு ஆண்டவர் பேசின வார்த்தைக்காக நன்றி சொல்ல போறீங்க? நான் அந்த சுனேமியாளை குறித்து பேசி முடிக்க முயற்சித்தேன். ஆனால் தேவனுடைய அந்த அம்மா குறித்து சொல்லி முடிக்க வேண்டியது என்ன நினைச்சேன், எழுந்து நிற்போம். தன் பிள்ளைக்கு வியாதி வந்து
தன் பிள்ளை வியாதிப்பட்ட உடனே கொண்டு போய் உள்ள படுக்க வச்சு அவ எலியாவை தேடி போகிறான், சேஸ் பண்றான். ஹல்லேலூயா, ஆமென். பெண்களே, எல்லாவற்றையும் பிள்ளை அப்படி ஆன உடனே அந்த அம்மா, ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே, கத்தி 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 அழுத மாதிரி எங்கேயும் பார்க்கல. பிள்ளைக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு உடனே யாருக்கும் அந்த அம்மா சொல்லலை. பெண்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீடுகளில் இருக்கிற அறைகளில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வந்து ஏதோ ஆறுதல் வேண்டும் என்று மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாதிருங்கள். இன்றைக்கு நீங்கள் புலம்புகிற பாடல் நாளைக்கு உங்களுக்கு எதிராக வருகிற அம்புகளாய் மாற வாய்ப்புகள் இருக்கிறது. ப்ளீஸ் டோன்ட். அந்த பிள்ளை வியாதிப்பட்டு அந்த பிள்ளையினுடைய வேதனை, அந்த பிள்ளையை கொண்டு போய் அறைக்குள்ள வச்சு அறைய பூட்டி, she is going after எலியா. ஆமென். பெண்கள் மறைக்க வேண்டியதை மறைக்க வேண்டியவர்களிடத்தில் மறைத்து, வெளிப்படுத்த வேண்டியவரிடத்தில் வெளிப்படுத்தினார். அந்த பிள்ளை உயிரோட மறுபடியும் அந்த அம்மாக்கு கிடைச்சாங்க. எத்தனை பேருக்கு இந்த நாள் ஆசீர்வாதமாய் இருந்தது? கர்த்தர் என்னோடு பேசினார் என்றவங்களா வலது கையை உயர்த்தி அப்பாவுக்கு கொஞ்சம் உதடுகளை அசைச்சு அந்நிய பாஷையில, கர்த்தாவே சரியான முடிவுகளை எடுத்து தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற பெண்களா எங்களை எழுப்பும் அப்பா. எஸ், எழுப்புங்கப்பா. ரூத்தே, இன்றைக்கு நீ எடுக்கிற இந்த ஒற்றை முடிவு பரம்பரையாய் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளை எல்லாம் மாற்றக்கூடும். உங்களால, என்னால இயன்றதை நான் செய்வேன். சொல்லுங்க, இயன்றதை நான் செய்வேன். இயன்றதை நான் செய்வேன். படிக்கணுமா? அதான் உங்க வேலையா? படிங்க. வேலைக்கு போறீங்களா? அந்த வேலையை ஒழுங்கா செய்யுங்க. வீடு வேலைகளை செய்யறீங்களா? வீட்டு வேலையை சரியா செய்யுங்க. ஜெபிக்கணுமா? ஜெபத்தை சரியா செய்யுங்க. உபவாசிக்கணுமா? உங்களால இயன்றதை நீங்க செய்யுங்க. எஞ்சியதை கர்த்தர் பார்த்து கொள்வார். பெட்டியில போட்டு நதியில விட வேண்டிய வேலை மட்டும்தான் யோசபத்தே உனக்கு. கொண்டு போய் சேர்த்து பார்வோனின் குமாரத்தி மோசேயை நிறுத்துகிறது அவருடைய வேலை. பிள்ளைக்காய் கதறிக்கொண்டிருக்கிற சகோதரியே, நீ உன்னால் இயன்றதை நீ செய். எஞ்சியதை அவர் உன் பிள்ளைக்காய் செய்து முடிப்பார். நீ கொண்டு போய் சேர்க்க முடியாத இடங்களுக்கு கர்த்தர் உன் பிள்ளையை கொண்டு போய் சேர்ப்பார். யாக்கோபு நினைச்சா கூட பார்வோனுக்கு அடுத்த ஆளா நிறுத்த முடியாது யோசேப்பை. ஆனா கர்த்தர் யோசேப்பை கொண்டு போய் நிறுத்தினார். உங்களால் கொண்டு போய் நிறுத்த முடியாத ஸ்தானங்களில் உங்கள் பிள்ளையை கர்த்தர் கைபிடித்து கொண்டு போய் நிறுத்துவார். உன்னால் இயன்றதை நீ செய். போராடி ஜெபி யாக்கோபே. உன் ஜெபம் உன் பிள்ளையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கும். ஷகபதரபலதரபா கொஞ்சம் டங்ஸ்ல பேசலாமா? டங்ஸ்ல பேசுங்க, சத்தம் உயர்த்தி பேசுங்க. ஆவியில் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவிக்குள்ளாகி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு உங்களுக்குள் இருந்து உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். உங்கள் பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் குறைவுகளை அறிந்திருக்கிறார். கீழ்ப்படிய முடியல அறிந்திருக்கிறார். உதவி செய்வார், உதவி செய்வார். அவரை உங்களை குற்றப்படுத்த உங்கள் அருகில் இல்லை. அவர் உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் அருகில் இருக்கிறார். போர்வை விரித்தே மூடுமையா உன் கோதுமையாய் என்னை நிரப்புமையா. சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, போர்வை விரித்தே நன்மையால் என்னை நிரப்புமை. சொல்லுங்க, போர்வை விரித்தே மூடுமையா உம்
உமை கற்றுத்தாரும் கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன் சொல்வதை செய்து முடிவெடுக்கிறேன் கற்றுத்தாரும் நான் ஒரு முடிவெடுங்க இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க இந்த ஒரு முடிவு உங்கள் தலையெழுத்த உங்கள் மேல் எழுதப்பட்ட எல்லா எழுத்துக்களையும் குலைத்து ஷாகாதரவா ரெண்டு கையும் வானத்துக்கு நேரா உயர்த்தி பாடலாமா ஏசையா நல்லா கை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம்.